கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். கடாயை நன்றாக காய வைக்க வேண்டும். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் வேணுன்றவங்க வெந்தயம் போட்டுக்கோங்க, பிடிக்காதவங்க வேண்டாம். பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, மிளகு, பூண்டு கொஞ்சம் நசுக்கி நம்ம இதில் வறுத்துக்கலாம். எல்லா குழம்புலேயும் பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம குடலில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும். வெங்காயம், தக்காளி, தேவையான அளவு உப்பு. ஏன்னா இது கருவாட்டு குழம்புன்றதால உப்பை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது தேவையானவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுல தான் ருசியே இருக்குது. கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, எது வேணாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஏதாச்சும் ஒரு காய்கறியை சேர்த்துக்குங்க. கத்திரிக்காய் வதக்கட்டும். புளியும் மிளகாத்தூளும் கரைச்சி வச்சுக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், குழம்புல ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்குது. கருவாடை வெந்நீர்லையோ இல்லை பச்சை தண்ணியோ ஊற வச்சு நல்லா அலசிட்டு கொதி வரும்போது நம்ம கருவாடை இதில் போட்டுக்கலாம். திரும்பியும் நம்ம மூடிக்கலாம். ருசியாக